சிவகங்கை மாவட்டத்தில் தற்பொழுது 1,50,822 வாக்காளர்களை சிவகங்கை மாவட்டத்தில் தற்பொழுது தேர்தல் ஆணையம் நீக்கியுள்ளது. காரைக்குடி தொகுதியினுடைய நிலவரத்தை தற்பொழுது திரையில் பார்த்து வருகிறோம். எஸ்ஐஆருக்கு முன்பு வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்பது 3,26,389 பேர் இருந்தனர், வாக்காளர்களாக இருந்தனர். அதில் 32,900 பேரை வாக்காளர் பட்டியலில் இருந்து தேர்தல் ஆணையம் நீக்கியுள்ளது. தற்போதைய நிலவரப்படி காரைக்குடியில் 2,93,489 பேர் வாக்களிக்கலாம் என தேர்தல் ஆணையம் வரைவு வாக்காளர் பட்டியலில் தெரிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்டத்திற்கு உட்பட்ட திருப்பத்தூர் தொகுதியினுடைய வேட்பாளர்கள் நிலவரம் தான், வாக்காளர்கள் நிலவரம் தான் தற்பொழுது நாம் பார்த்து வருகிறோம். அதில் எஸ்ஐஆருக்கு முன்பு வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்பது திருப்பத்தூரில் 3,06,783 பேர் வாக்காளர்களாக திருப்பத்தூர் கண்டறியப்பட்டது. இந்த திருப்பத்தூர் மாவட்டம் தான் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்திலிருந்து கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு தனி மாவட்டமாக பிரிக்கப்பட்டது. அந்த மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது தேர்தல் ஆணையத்தால். அந்த பணிகளினுடைய முடிவுகள் தான் இது. எஸ்ஐஆர் முன்பு வாக்காளருடைய எண்ணிக்கை 3,06,783 பேர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருந்தனர். நீக்கப்பட்ட வாக்காளர்கள் 41,309 பேர் நீக்கப்பட்ட வாக்காளர், அதாவது 41,309 பேரை வாக்காளர் பட்டியலில் இருந்து தற்பொழுது தேர்தல் ஆணையம் நீக்கிவிட்டது. எஸ்ஐஆருக்கு பின் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்பது 2,65,476 வாக்காளர்கள் தற்பொழுது திருப்பத்தூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர் தொகுதியில் உள்ளனர். சிவகங்கை மாவட்டத்திற்குட்பட்ட சிவகங்கை தொகுதி எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்படுவதற்கு முன்பாக 3,08,399 பேர் எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்வதற்கு முன்பாக வாக்காளர்களாக அங்கு இருந்தனர். எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதில் 39,311 பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். எஸ்ஐஆருக்கு பின் வாக்காளர்களாக 2,69,088 பேர் தற்பொழுது வாக்காளர்களாக சிவகங்கை தொகுதியில் உள்ளனர். மொத்தமாக இந்த மாவட்டத்தில் சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரை 1,50,828 வாக்காளர்களை நீக்கியுள்ளது தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பாக.